சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்கள். அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கைக்கொண்டார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கீதம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை சூட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறது. அவர் உண்மையிலே பரிசுத்தம் உள்ள தேவன். அல்லேலூயா. அதனால தான் இந்த வேதாகமத்திற்கு பேர் பரிசுத்த வேதாகமம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு பரிசுத்தரை பற்றி எழுதியிருக்கிறதுனால தான் அந்த வேதாகமத்திற்கு பேர் பரிசுத்த வேதாகமம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அல்லேலூயா. லேவியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 45வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லேவியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. அவர் பரிசுத்தரா, அதனால அவரால் அழைக்கப்பட்ட நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? பரிசுத்தர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. லேவியராகமத்தின் புஸ்தகம் 22:32 வாசிக்கலாம். என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் பரிசுத்தர், அதனால நம்ம என்ன எப்படி இருக்கோம்? பரிசுத்தராக இருக்கிறோம். அவருடைய ரெண்டாவது இங்கே போட்டிருக்கிறது பாருங்க, பரிசுத்த குலைச்சல் ஆக்காது இருப்பீர்களாக. நம்ம அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருப்போம். ஏன்னா அவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர்னால நம்ம பரிசுத்தமாகிறோம். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அதனால நம்ம பரிசுத்தர்களாக இருக்கிறோம். அவர் எப்படி பரிசுத்தர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அவர் நம்ம எப்படிப்பட்டவராய் மாற்றுகிறார்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 22:3 வாசிக்கலாம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இந்த பரிசுத்தமான தெய்வத்தை நம்ம பரிசுத்தமே இல்லாமல் இருந்தாலும் அவர் நம்ம எப்படி நேசித்திருக்கிறார்? சிலுவை பரணியம், சிலுவை மரணத்தின் மூலமாய் நம்மை என்ன செய்திருக்கிறார்? நேசித்து நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நாம பரிசுத்தம் இல்லாதிருந்த போதும் அவர் நம்மை எப்படி ஆக்கியிருக்கிறார்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபை எடுத்துக்கோங்க. யாக்கோபு ஒரு எத்தனாய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஒரு ஏமாற்றுக்காரனாய் காணப்பட்டார். ஆனாலும் தேவன் அவனை புறம்பே தள்ளல. ஏசாவை விட யாரை நேசித்தார்? யாக்கோபை தான் நேசித்தார். அல்லேலூயா. அவன் ஒரு எத்தனாய் இருந்தாலும் அவனை என்ன செய்யல? இவன் நம்ம சாதாரணமாக பாருங்க, நமக்கு யாராவது ஒருத்தர் ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? மனசுக்குள்ள இவனுக்கு எப்படியாவது கடவுள் என்ன செய்யணும்? தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம். எப்படியாவது தண்டனை கொடுக்கணும், இவன் என்ன இப்படி பண்ணிட்டான் நமக்கு அப்படின்னு. ஆனால் ஆண்டவருடைய நீதி அப்படி அல்ல. அல்லேலூயா. நமக்கு எப்படி ஒரு தீமை செய்திருந்தாலும்
அவங்களையும் அவங்களுடைய காரியங்களையும் ஆண்டவர் அவர்களையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு ஏன் தீமை நடக்கிறது இல்லை அப்படின்னா சில டைமில் அப்படி யோசிச்சிருக்கேன். நமக்கு இப்படி கெடுதல் பண்ணிட்டாங்களே, இவங்க நல்லா தானே இருக்காங்க, நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணிட்டாங்க, எவ்வளோ தூரத்துக்கு கொடுமை பண்ணாங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் யோசித்து பார்ப்பேன், ஆண்டவர் அவங்க மேலேயும் ஒரு அன்பாக இருக்கார். அல்லேலூயா. அவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு நமக்கு தெரியாது. அவங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியாது. அவங்க ஆண்டவர்கிட்ட எப்படி ஒரு ஐக்கியமாக இருக்காங்களோ அதனால ஆண்டவர் அவர்களையும் நேசிக்கிறார். நம்மளை எப்படி நேசிக்கிறாரோ நம்ம பெரிய பரிசுத்தவான் கிடையாது. நம்மளை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல தான் அந்த பிறரையும் நமக்கு எதிராக இருக்கிறவர்களையும் நேசிக்கிறார். ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அவர்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். என்ன செய்வார்? பாடம் கற்றுக் கொடுப்பார். நமக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்படியா இல்லையா? அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு டைமும் நம்மளை பரிசுத்தமாக்கும்படி அநேக பாடங்களை என்ன செய்திருக்கிறார்? கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ராகாப் வேசி தான், ஆனாலும் தேவன் என்ன செய்தார்? அந்த குடும்பத்தை நேசித்தார், அந்த பெண்ணை நேசித்தார். நேசித்தபடியினால அந்த பெரிய அழிவிலிருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் உள்ளே போகும்போது அவர்கள் யுத்தத்திலிருந்து அந்த குடும்பத்தை என்ன செஞ்சார்? அவங்க போட்ட சண்டையிலேருந்து அந்த ராகாப் குடும்பத்தை மாத்திரம் என்ன செஞ்சார்? பாதுகாத்தார். அல்லேலூயா. அவள் வேசி தான், பரிசுத்தம் இல்லாத பெண் தான், ஆனாலும் தேவன் என்ன செய்தார்? நேசித்தார். அல்லேலூயா. இளையகுமாரனை தான் நேசித்தார் ஆண்டவர். இளையகுமாரன் அநேக பாவங்களை செய்தான், பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால், ஆனால் அவனை தான் தேவன் என்ன செஞ்சார்? நேசித்து அணைத்து கொண்டார். தகப்பன் என்ன செஞ்சார்? அவனுக்கு தான் புதிய வஸ்திரத்தை கொடுத்தார், மோதிரத்தை கொடுத்தார், பாதரட்சிகளை அணிவித்தார், எல்லாமே செய்தார். அதுக்காக நம்ம பரிசுத்தம் இல்லாமல் அலையக்கூடாது. பரிசுத்தம், நம்ம ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார், நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நாமளும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றார், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? சொல்றார். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செஞ்சுக்கணும்? பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிற தேவன் அல்ல, நம்மளை வெறுக்குகிற, நம்மளை ஒதுக்கி தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் பெரிய பரிசுத்தர், அவர்கிட்ட நம்ம போகவே முடியாது. அப்படிப்பட்ட தேவனாக இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நல்ல தேவனை நம்முடைய தகப்பனாய் கொண்டு இருக்கிறதற்காய் நம் தேவனை நோக்கி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் நல்ல தகப்பனாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தராக இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை அனுதினமும் நாங்கள் பரிசுத்தமாக்கிக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய தயவு, உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே எங்களை பரிசுத்தமாக்க முடியும் ஆண்டவரே. சிலுவையில் எங்களுக்காக உம்முடைய அன்பின் மூலமாய் எங்களுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தீர் அப்பா. அதற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தினீர், எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் சுமந்து கொண்டீர் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அனுதினமும் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையின் பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, சபையை ஆண்டவரை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. அநேக ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள இந்த பகுதி ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா. இந்திய தேசம் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க. ஊழியக்காரர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி போடுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எழுச்சி உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.